எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான கர்நாடகா ஸ்டைல் பிசிபேலாபாத் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தினமுமே பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் என்ன வெரைட்டி ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி செய்வோம். ஏன்னா எல்லாருமே வெரைட்டி ரைஸ் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த பிசிபேலாபாத்துன்னு பார்த்தீங்கன்னா பருப்புகள் இருக்குது, நிறைய காய்கறி இருக்குது. கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம முதல் நாளே இதில் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டான பிசிபேலாபாத் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை செய்யணுங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிசிபேலாபாத் செய்கிறதுக்கு முதல்ல பொடிகளை நம்ம வறுத்து அரைக்கணும். அதுக்கு என்னென்ன எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் உங்களுக்கு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு ஜாஸ்தி இருக்கணும், கடலைப்பருப்பு கம்மியாக இருக்கணும். இப்போ வந்து மல்லி பாருங்கள், நல்லா கையில் வந்து உள்ளங்கையில் நல்லா நிரம்ப இருக்கிற மாதிரி ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4லேருந்து 5 டீஸ்பூன் எடுத்துக்கணும். டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 2. சுருள் பட்டை எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக சுருள் பட்டை தான் எடுத்துக்கணும், உடம்புக்கு இதுதான் நல்லது. 3 ஏலக்காய், 3 கிராம்பு. நாங்கள் வந்து அது கர்நாடகா ஸ்டைல் அப்படின்னு சொன்னால் அந்த சக்கை, லவங்காய், ஏலக்கி அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் செய்யறதே கிடையாது. கலருக்காக ஒரு 6 காஷ்மீரி சில்லியும், காரத்துக்காக ஒரு 6 சாத்தூர் மிளகாய் எடுத்துன்னு இருக்கேன். கண்டிப்பாக கொப்பரை தேங்காய் தான் நல்லாயிருக்கும். கொப்பரை தேங்காய்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நல்ல விளைஞ்ச தேங்காய் பார்த்தீங்களா, ஓடோட நல்ல முத்தலாக இருக்கும். அந்த மாதிரி தேங்காய் வேணால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜிலே போட்டிருந்தா நல்லா அந்த ட்ரையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கொப்பரை டேஸ்ட்டு அதில் வராது. அதனால் பரவாயில்ல, ஆப்ஷன் சொல்கிறேன். நீங்கள் இதுவோ அதுவோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், துருவிக்கலாம். இப்போ நான் எடுத்து துருவி இருக்கேன் பாருங்கள். கேரட் துருவலில் நம்ம எடுத்துட்டதில் பாதி அளவுக்கு பெரிய துருவலில் வறுக்கிறதுக்கும் பிசிபேலாபாத் செய்கிறப்ப கொஞ்சம் தாளிதத்தோடு சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக நான் கொப்பரை தேங்காவை துருவி இருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு டீஸ்பூன் தான் வறுக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். அதிகமாக எண்ணெய் எடுத்திங்கன்னா பொடி பண்ணுறப்போ பொரியாது. வெந்தயம், மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து 1 பை 1 சேர்த்துக்கணும். மல்லி இப்போ சேர்க்காதீங்க, ஏன்னா பருப்புகள்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதெல்லாம் சேர்த்து ஒரு பரட்டுங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் கழிச்சு அடுத்தது பாருங்கள், சுருள் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ஒரு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், போட்டதே தெரியாது. அடுத்தது மிளகாயும் சேர்த்துட்டேன். இதுவும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வறுபட்டதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து என்ன பண்ணணும், மல்லி சேர்க்கணும். மல்லி சீக்கிரம் வறுபட்டுடும், அதனால தான் கடைசியாக சேருங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அரைக்கிறப்பயே இன்னும் நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள், கடைசியாக நான் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்தோடனே இந்த மல்லி சேர்த்துக்கிறேன். மல்லி சேர்த்து 2 நிமிஷம் கழித்து நல்லா கமன்னு வாசனையும் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னிறமாக ஆனோடனே அடுப்பை நிறுத்திட்டு நம்ம அடுத்தது தேங்காவை, துருவின தேங்காய், அதாவது கொப்பரை தேங்காவை சேர்த்துக்கணும். அடுப்பில் போட்டு பரட்டிடாதீங்க, எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிரும். அந்த சூட்லேயே நம்ம ஒரு பரட்டுனா போதும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ரவை மாதிரி பொடி பண்ணிக்கலாம். வறுத்த பொருட்களை சூடு ஆறினப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பொடி பண்ணணும், தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. எப்படி பொடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக மிக்ஸியை ஓட்ட விட்டிங்கன்னா கொப்பரை தேங்காய் இருக்கிறனால எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிடும். நம்ம விட்டு அரைச்சி இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள், பிசிபேலாபாத் செய்யணும் அப்படின்னா பருப்பு அரிசி சம அளவு இருக்கணும். இப்போ நான் எடுத்துன்னு இருக்கிற அளவு கிட்டத்தட்ட 6 பேர் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் 2 நேரத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 பேர் காத்தால சாப்பிட்டீங்கன்னா நைட்டு நீங்கள் 3 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவு பார்த்துக்கோங்க. சின்ன டம்ளர் 150 ml டம்ளரில் ஒரு டம்ளர் கரெக்டாக வீசம்படி, ஒரு வீசம்படி துவரம்பருப்பு, ஒரு வீசம்படி அரிசி, பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். இது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. அந்த கணக்கில் தான் நம்ம தண்ணி அளவு எடுத்துக்கணும். காய்கறிகள் வந்து நாட்டுக்காயும் எடுக்கலாம், இங்கிலீஷ் காயும் எடுக்கலாம். கேரட்டு, அவரைக்காய், கொத்தவரங்காய், நூல்கோல் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் சேர்க்கலாம், கத்திரிக்காய் சேர்க்கலாம், அதை பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கூட சேர்க்கலாம். வாழைக்காய் சேர்த்திங்கன்னா கலர் மாறி போயிடும். இப்போ வந்து அளந்துண்டாச்சு இல்லையா, மொத்தமாக ஒரே பாத்திரத்தில் போட்டுண்டாச்சு அரிசி பருப்பு. புளி பார்த்திங்கன்னா சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா கெட்டியாக உருட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம ஊற போட்டுக்கலாம்.
2 முறை நம்ம தண்ணியில் அரிசி பருப்பை சுத்தம் பண்ணி டைரெக்டாக குக்கரில் வைக்க போகிறேன். இந்த அரிசி பருப்போடையே நான் கொஞ்சமாக பச்சை நிலக்கடலையே ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்க்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நிலக்கடலை சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி வேக வைக்கிறப்பே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறப்ப நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. கையோட நான் பாருங்கள் காய்கறி சேர்த்துட்டு எந்த கப்பில் அரிசி பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் 4 கப்பு தண்ணி. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு தான் இருந்தது அரிசி பருப்பு சேர்க்குறப்ப. ஆனால் 1 கப்புன்னு அளந்துட்டு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, நல்லா 2 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா டைரெக்டாக நம்ம குக்கரில் வைக்கிறப்ப மேலே பொங்கி வழியாது. இது கூட 1 டீஸ்பூனையும் சேர்த்துடலாம். கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த தண்ணி ரொம்ப மேலே வழிஞ்சு விழாது. அதுக்காக தான் அதை போடுறோம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு லிட்டு போட்டு வெயிட்டும் போட்டு கரெக்டாக 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோவில் கூட ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இப்போ இந்த பிசிபேலாபாத் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு வானல் எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் குக்கிங் ஆயில், 2 டீஸ்பூன் நெய், மொத்தம் 4 டீஸ்பூன் இருக்கு இல்லையா. இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இது நம்ம வறுக்கிறப்ப சேர்க்காதனால இப்போ சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூட நம்ம ரொம்ப மெல்லிசாக துருவி வச்சுருந்த கொப்பரை தேங்காயை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கிட்டு குடமிளகா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்குறேன். தக்காளி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் புளி கரைசல் கொஞ்சம் அதிகமாக நம்ம கரைச்சிக்கணும். அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துட்ட புளியில் ஊற வச்சு கரைசல் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். மீதி இருக்கிறத நான் ரசம் பண்ண எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் தக்காளி சேர்க்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த சக்கை வர வரைக்கும் நல்லா கரைச்சி நீர்க்க எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி கரைக்கலை, 2 தக்காளி சேர்க்கறதுனால புளி அளவை கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுத்து. இப்போ புளி கரைசல் சேர்த்துட்டு கையோட இந்த பிசிபேலாபாத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ குக்கரை திறந்து காமிக்கிறேன். நான் திறக்கிறப்ப இந்த லிட்டில் பாருங்கள், ரொம்ப வெளியெல்லாம் வழிஞ்சு விழாமல் 2 சவுண்டில் கரெக்டாக இருந்திருக்கு. போட்டு இப்போ நம்ம அப்படியே கலக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சி போயிடும். அப்படியே இருக்கட்டும். இது நல்லா வெந்திருக்கு, அப்படியே இருக்கட்டும். இப்போ வானலியில் அந்த புளி கரைசலும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம எடுத்துட்ட அந்த பிசிபேலாபாத் பொடி இதை சேர்த்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் நான் நிறுத்தி வைக்கிறேன். சாதத்தோட கலந்துட்டு அந்த கலர் பார்ப்பேன். கரெக்டாக இருக்குது அப்படின்னா நான் நிறுத்திடுவேன். கலர் போடல அப்படின்னா டேஸ்ட்டே பார்க்க வேண்டாம், அந்த கலரே நமக்கு தெரியும். பாருங்கள், இப்போ ஒரு கொஞ்சமாக தண்ணி விடுறேன். ஏன்னா உங்களுக்கு பருப்புக்கள்லாம் சேர்றப்ப அந்த புளி கரைசல் பத்தலை. அதனால் கொஞ்சம் இது கொதிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். திக்காயிடும் உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு டீஸ்பூன் நான் வெல்லம் சேர்க்குறேன். கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த உப்பு காரமாக பிசிபேலாபாத் இருக்கிறப்ப வெல்லம் சேர்த்துக்கணும். மொத்தமாக நான் எத்தனை கப்பு தண்ணி விட்டேன்னு சொல்கிறேன். இப்போ பொடியோடு சேர்த்து ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்கோம். சாதம் வேக வைக்கிறப்ப 4 கப்பு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா அது கொதிச்சுடுத்து. இன்னும் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இதை கொதிச்சது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கரில் வேக வச்சுருந்த அந்த சாதத்து கூட சேர்த்துக்க போகிறோம். அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாம் சேர்த்து. இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த வானலியில் எவ்வளோ ஒட்டின்னு இருக்கு பாருங்கள் மசாலா. இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்து இந்த வானலி முழுக்க நல்லா அந்த மசாலாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே சேர்த்துட்டு இப்போ நம்ம கலக்க போகிறோம். இப்போ திரும்பவும் உங்களுக்கு தண்ணி அளவு சொல்கிறேன். அரிசி பருப்பு சேர்ந்து 1 கப்பு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வேக வைக்க 4 கப்பு தண்ணி, பிசிபேலாபாத்து நம்ம கரைச்சி விடுறப்ப புளிக்கரைசலோட 1 கப்பு தண்ணி, கடைசியாக இந்த வானலியில் மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அதை குக்கரில் சேர்க்குறப்ப இன்னும் 1 கப்பு, மொத்தம் 6 கப்பு தண்ணி சேர்த்து அப்படியே திரும்பவும் அடுப்பில் வச்சு நம்ம நல்லா கலக்கணும். முக்கியமாக பாருங்கள், இந்த பிசிபேலாபாத்தில் நான் வெங்காயம் சேர்க்கலை. வெங்காயம் சேர்த்தாலும் அது தனி டேஸ்ட்டாக. நான் முடிஞ்ச வரைக்கும் வெங்காயம் சேர்க்காமல் பிசிபேலாபாத் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த புளிக்கரைசல் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 நிமிஷம், அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதை நான் மிக்ஸ் பண்ணுறப்ப காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்கணும். இப்போ நான் அந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பொடி போகாமல் இருந்தது, அவ்வளோத்தையும் சேர்த்துட்டேன். நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு காமிச்சேனோ எல்லா பொடியும் சேர்த்துட்டேன். மிளகானா இதை விட அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும். நான் அதை லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் ராத்திரியே எல்லாமே அரிசி பருப்பு எடுத்து வச்சு காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுட்டு பிசிபேலாபாத் பொடியும் நீங்கள் லாட்டாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கார்னிஷ்க்கு நான் கொத்தமல்லி தூவுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். தினமும் ஏதாவது ஒரு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஒரு நாள், இந்த வாரத்துக்கு ஒரு நாள் சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள்.
இப்போ நான் காத்தால ஒரு 7 மணிக்கு செஞ்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு வீடியோ காமிக்கிறது கிட்டத்தட்ட மத்தியானம் 1 மணி. லஞ்ச் பாக்ஸில் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த பிசிபெல்லாபாத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த லிக்விடாக இருந்தது எப்படி இருக்குது பாருங்கள். ஆறி போயிருந்தா கூட கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிருந்தா கூட கெட்டிப்படலை. ஒரு ராய்த்தா ஒரு வத்தல் வச்சுண்டு இந்த பிளேட்டில் போடுறப்பே பாருங்கள், இந்த மாதிரி தான் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஆனால் ராத்திரி பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாடி இது ராத்திரி வரைக்கும் வீணாக போகாது. நம்ம வேணால் சாயங்காலம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம குக்கரில் சூடு பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாருக்கும் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பருப்பு காய்கறிகள் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.